ஒரு சங்கம் தொடங்குவது என்பது எப்பயுமே நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. பிக் பாஸ் போய் வெளியே வந்ததுக்கப்புறம் 6 படங்கள் கமிட்டாக இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. காவல்துறை உங்கள் நண்பர்கள் மாதிரி கேமரா பத்திரிகையாளர்களும் நண்பர்கள் தான். இந்த மாதிரி மேடைகளில் பேசும்போது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு வார்த்தையை இப்போ சேர்த்துக்க வேண்டியிருக்குது. கேமரா, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி தொடங்கியிருக்க இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்கம் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கான உரிமைகளை என்றைக்கும் மீட்டு எடுக்கணும், உங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்குவது என்பது எப்பயுமே நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. நம் வேலைகளில் இருக்க நிறைய குறைகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கான உரிமைகளாக இருக்கட்டும், அதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து அதுக்காக ஒரு போராடி இல்லை கோரிக்கைகள் வச்சு நம்ம நிறைவேற்றுறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும் நமக்காக எப்பவுமே தோழர்கள் இருக்காங்கன்றதுக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஏன் கடைசி டோக்கனாக வச்சாங்கன்னு தெரில, பட் அதனால் ரொம்ப சந்தோஷம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம் அந்த லான்ச் விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எப்போவுமே ஒரு சங்கம் ஆரம்பிக்கும்போது அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எஸ் வி சேகர் சார் சொன்ன மாதிரியே லெஜெண்டரி அவர் பல வருடங்களாக நடித்து மேடையாக ட்ராமா பண்ணி பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அந்த ஒரு சங்கம் எதுக்கு ஆரம்பிக்குது, அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண முடியுன்ற ஒரு சங்கம்னா என்னன்ற விஷயத்தோட டீட்டெயிலாக இன்றைக்கி சார் சொன்னார். அது ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. டைரக்டர் யூனியன் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, ப்ரொடியூசர் யூனியன் இருக்குது. சார் சொன்ன மாதிரியே ஒரு புடவை எடுக்க டி நகருக்கு போனோன்னா ஒரு கடையில் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது போத்தீஸில் எடுக்க, சவணசூரில் எடுக்கலாம், சின்ன ஜவுளி கடையில் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த சங்கத்தில் சேர்கிற ஆட்கள் சார் சொன்ன மாதிரி அந்த 100 பேர் இல்லை 50 பேர் அந்த 50 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சங்கத்தை யாராலையும் உடைக்க முடியாது. ஷுவர் ஷாட் அது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதில் ஒரு 1000 பேர் தேவை, 5000 பேர் தேவைன்னு அவசியமே கிடையாது. என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதை பாலா அண்ணா சொன்ன மாதிரியும் மோகன்ராஜ் அண்ணா சொன்ன மாதிரியும் மணி சார் இருக்காங்க, லீ இருக்கார், நிறைய பத்திரிகை நண்பர்கள், நிறைய யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே டெய்லி எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் எல்லா விஷயத்திலும் நான் வர்றது தான், பார்க்குறது தான். எல்லாம் ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் தான். என்னோடய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நடிகர் தான், இந்த கண்டென்ட் தான் இல்லாமல் ஓடுறதுக்காக நிறைய குளுக்கோன் டி, ரெட்புல் மாதிரி கூடயே இருந்திருக்கீங்க. நீங்கள்லாம் கேமராவில் பதிவு பண்ணல. நீங்கள்லாம் நாங்கள் இங்கேருந்து ஒரு படத்தோட பதிவு முடித்து வீட்டுக்கு வெளியே இந்த பிரசாத் ஸ்டுடியோ தாண்டதுக்குள்ளே அந்த பதிவு ட்ரெண்டிங்காக நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ அதுக்கு உங்களோட பாதத்தை தட்டு நான் வணக்கம் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப பணிவு. இந்த ஹீரோ தான் இல்லை, இந்த தயாரிப்பாளர் தான், இந்த ப்ரொடியூசர்லாம் இல்லாமல் எல்லாருமே ஈவனாக பார்த்துட்ருக்கீங்க. அது நல்ல படமோ அந்த படம் சுமாராக இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். உங்கள் பேனாக்கு இருக்க சக்தி வால் மாதிரி அதை தொடரணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சங்கத்துக்காக, ஏன்னா உங்கள் சங்கத்தை பார்த்து எனக்கு என்ன பொறாமையாக இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் இங்கே உட்காந்து பார்க்கும் இந்த சங்கத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் கப்பு கொடுத்து உரியடி, எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, என்ன உரியடிலாம் வைக்கிறீங்க நீங்கள். ஸோ அவர் பாலானா சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வாழ்க்கையே இருக்குது. இன்றைக்கி இருக்குது மனம் விட்டு பேசுறது இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஈகோ, இதெல்லாம் தவிர்த்து குளிக்கிறீங்களோ இல்லையோ இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே நான் என் படம் வரும்போது இன்றைக்கி 8 ப்ரெஷ் ஷோ, 7-8 ப்ரெஷ் ஷோ இங்கே நடந்திருக்கு. காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் இங்கே ஷோ போயிருக்கு. முகம் சுளிக்காமல் அவ்வளோ படங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. படத்துக்கு படம் மாற்றி எழுதாமல் கரெக்டாக எழுதி எது கரெக்டோ எது தேவையோ கரெக்டாக போய் சேர்க்குறீங்க. அதுக்கெல்லாம் பெரிய கோடி புண்ணியங்கள் நன்றிகள் சேரட்டும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உண்மையால் உங்கள் சங்கம் தொடரட்டும். உங்கள் சங்கத்துக்கு எந்த ஹெல்ப்பு தேவைப்பட்டாலும் என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக என் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அன்பேஷும் தெரியும் கடைசியாக நீங்கள் வந்ததுக்கு. அதாவது இந்த மோகன்ராஜனும் பாலானந்தா எந்த ப்ரெஸ் மீட் பண்ணாலும் தேடும், ஐயோ இவர் எங்கே தான் கேள்வி கேட்பாங்க என்ன. ப்ரெஸ் அப்படியே ஒன்றும் இல்லை. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கேன். 25 படங்கள் பண்ணேன். போராட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வருது. நம்ம என்ன நினச்சோமோ அதை தாண்டி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 3 படங்கள் இருக்குது. ராஞ்சான்னு ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வருது மார்ச். சைக்கிள் வண்டின்னு ஒரு படம். பிக் பாஸ் போய் வெளியே வந்ததுக்கப்புறம் 6 படங்கள் கமிட்டாக இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என்றைக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். எல்லா நடிகர்களும், எல்லா இயக்குநர்களும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ப்ரொடியூசர் நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஹீரோக்கள் வர முடியும், வளர முடியும். ஸோ இதுதான் என்னோடய அப்டேட். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. மூச்சு திணற இங்கே 2 ஆங்கர்ஸ் பேசுனாங்க. பாவம் அவங்களுக்கு அல்ல, ஆக்சுவலாக ஒரு ஆங்கர் தான் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்குறதும். பட் அவங்களான ப்ரெஷர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் 2 பேர் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. கடைசியாக என்ன டோக்கனை உட்கார வச்சிட்டிங்க, பரவாயில்ல, ஓகே. எனவே குட் ஸ்டார்ட், ரொம்ப சந்தோஷம், வாய்ப்புள்ளது நன்றி. 2 பேர் நல்லா பண்ணீங்க, குட் லக், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சினிமா அப்படின்னு ஆரம்பித்தாலும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது கேமரா. ஸோ அந்த வகையில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நான் மனமார்ந்து வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாகவும் படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை மேடை ஏறினாலும் அந்த ஒரு பதட்டம் எல்லா மேடையிலையும் எனக்கு இருக்குது. அவ்வளோவா பேச மாட்டேன். கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக என்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலாக இந்த மூமெண்ட் எப்போவும் நடந்திருக்க வேண்டியது, இந்த அங்கீகாரம் இப்போ கிடச்சிருக்கு. இதில் நானும் ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த இடத்துல இவங்க கூட இந்த செலிப்ரேஷனை பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்டு இவங்க கூட நான் இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பர்கள் மாதிரி கேமரா பத்திரிகையாளர்களும் நண்பர்கள் தான். நீங்கள் காமிக்கிறது தான் ஆடியன்ஸுக்கு போகுது. என்னை அழகாக காமிக்கிறதோ நீங்கள் எழுதுறது தான் ஆடியன்ஸுக்கு போய் சேருது. ஸோ உங்களால் தான் என்னுடைய வளர்ச்சி இருக்குது. தொடர்ந்து நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்பவுமே நான் இந்த மாதிரி மேடைகளில் பேசும்போது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு வார்த்தையை இப்போ சேர்த்துக்க வேண்டியிருக்குது. கேமரா பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்கும் பொழுது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது யார் தொடங்குறாங்க, அது எந்த நாளில் தொடங்குது, யாரெல்லாம் வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது இன்றைக்கி நல்லகண்ணு ஐயா அவர்கள் இறந்த நாளில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பிறக்குது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. இந்த சங்கம் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் பொழுதும் இது ஞாபகம் வரும் நமக்கு. அது ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி என் நண்பன், தென்மேற்கு பருவ காற்றில் முதலாக அவனை ஃப்ரெண்டாக நடித்தது நான் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. இன்னொன்று அவர் பிக் பாஸ் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனார். அதில் சிம்பிள் பார்த்திங்கனாலே பிக் பாஸில் கேமரா லென்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கேமரா அப்படின்னு தொடங்குற அந்த விஷயத்தில் அவர் ஆரம்பித்து வச்சது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நான் என்னோடய அப்பா ஒரு புகைப்பட கலைஞர். நான் சினிமாவுக்கு வரதுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் 10 வயசில் எனக்கு அப்பா என்னோடய கேமரா கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அனுப்புவார். ஸோ அதெல்லாம் நினைக்கிற இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக நான் இதை நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த PR கோவிந்தராஜன் அண்ணன், நம்ம சித்தி அகலன், எல்லாருமே நண்பர்கள் தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் மேடையில் வீட்டிற்கு அனைத்து நம்ம அறிவுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் என் நண்பன் முதல் படம் காதல் எழுதலை கூல் சுரேஷ் அப்போ இன்ன வரைக்கும் பயணப்பட்டுருக்காரு. இன்றைக்கி கண்டென்ட் கொடுக்குறதுன்னு சொன்னால் அவரை கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல நிற்கிறாரு. அப்புறம் என்னுடைய ஜெனிசன் அவர்கள், அப்புறம் என்னுடைய டைகர் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள், அப்புறம் என்னுடைய தங்கப்பிள்ளை காளி வெங்கடன் அவர்கள். அவர் எனக்கு ஷீல் கொடுக்கும்போது சொல்கிறார், என்ன பூரா மூத்த கலைஞராக கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்தோடனே. அப்புறம் பிராணா கதாநாயகி, அப்புறம் ராஜேஷன் அவர்கள் இசையமைப்பாளர். என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அதாவது என்ன சொல்கிறது, காதல பூ இந்த மாதிரி நாடகங்கள்லாம் கேட்டு கேசட்டில் ஊரில் படிக்கும் பொழுது சந்தோஷப்பட்ட ஒரு லெஜண்ட் கூடலாம் ட்ராவல் பண்ண நினைக்கவே இல்லை. 2 படம் அவர் தயாரிப்பில் அவர் பையனை அறிமுகம் பண்ணும்போது நான் ஃப்ரெண்டாக நடித்தேன். நானும் லூசுபா ஜீவாலாம். அதே மாதிரி நினைவில் நின்றவள்னு ஒரு படம் இன்னொரு படம் பண்ணார் மகனை வச்சு. அப்போயே என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி எங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங். அண்ணனுக்கு என்றைக்குமே எவர்கிரீன் ரசிகனாக இருப்பேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் டார்லிங். அதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா சார் வரைக்கும் போகலாம், அந்த எல்லா வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சினிமாவுக்கு உயிரே கொடுக்கக்கூட தயாராக இருக்கிற என்னுடைய மச்சான், என்னுடைய பிரஜன், பெரிய உயரம் காத்திருக்கு அவனுக்கு. இது பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தேசிய விருது வந்திருக்குது, நம்ம மேடையில் அது இருக்குது. அப்புறம் என்னை வச்சு அடுத்த படம் தயாரிக்கும் நண்பன் சத்யராஜ் அவர்களுக்கும் மேடையில் என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா,
பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு தர்மம், அது மாதிரி கேமரா அப்படிங்கிறது இன்னொரு தர்மம். அது வந்து எப்போவுமே தர்மம் தலை காக்கும், அது சினிமாவையும் காக்கும், அரசியலையும் காக்கும், மக்களை காக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. மச்சான் நிறைய தேவைப்பட்ட கண்டென்ட் இந்த விஷயத்துக்காக கொடுத்துட்டாப்புல இந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷு. ஸோ அதுதான் நாளைக்கு பரபரப்பாக பேசப்படும். எனிவே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு என்னை கௌரவித்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நமது சங்கம். நன்றி, வணக்கம். கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆரம்பித்தது பெரிய சந்தோஷம். நான் எல்லாருமே வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி சங்கம் இருக்குன்னு தான் நான் நினச்சேன். எனக்கு தெரியாது உண்மையாகவே. பொங்கல் திருவிழாவில் வந்து தம்பி எல்லாம் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கோ என்னவோ ஏதோன்னு நினச்சேன். பார்த்தா அதில் ஒரு சந்தோஷமாக அந்த ஒற்றுமையை பார்த்தேன். உங்கள் டீமோட ஒற்றுமையை அந்த விளையாட்டு போட்டியில் எல்லாருமே கலந்துக்கிட்டது நாட்டு மக்களுக்கு அடுத்து என்ன தேவைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லும்போது, பத்திரிகையாளர்களே நீங்களே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேமரானால எங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். சினிமா நடிகரில் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபோட்டோ எடுத்து தான் நாங்கள் அலைஞ்சாகணும். அப்படிங்கிற போது எங்களை போய் சேர்க்கக்கூடியது நீங்கள் தான் நடிகர்கள். எங்களை வந்து ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து பத்திரிகை நிர்வாகத்தில் தலைவர் மணிவண்ணன், பாலமுருகன் செயலாளர், பொருளாளர் மனோகர், அதுமாரி துணைச் செயலாளர் அசோக் சிவா, ரஞ்சித், பிரபு துணைச் செயலாளர் ஆக எல்லா உறுப்பினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது சேதுபதி ஆரம்பித்து வச்சுருக்காப்புல ஒரு நல்ல மனிதர், நல்ல கரங்களால் ஆரம்பித்து உங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும். நீங்கள் ஒரு ஒற்றுமையோடு இந்த நிர்வாகத்தை செயல்படுத்தணும்னு ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்வி சேகர் சாருக்கும் இந்த நேரத்தில் இந்த மேடையில் பெரியவங்களுக்கு நான் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பேர் எல்லார் பேரும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நன்றி, தேங்க்யூ.